நீங்க பண்ணது ரொம்ப தப்பான விஷயம். இந்த மாதிரி ராதிகா கேட்ட கேள்வி, நடுத்தெருவுல பாக்யா சொன்ன வார்த்தைகள், ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலா பாக்யலட்சுமி சீரியல் வந்து இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரோமோ வந்துட்டு ஒண்ணு ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. இதுல பாக்யா அண்ட் ராதிகா 2 பேருமே மறுபடியும் நேருக்கு நேர் தெருவுல நின்னு சந்திக்கும்போது, ராதிகா அவங்களுடைய கடுமையான கோவத்த காமிக்கிறாங்க. ஸோ அந்த வகையில பாக்கியலட்சுமி சீரியல்ல அடுத்ததா என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான் ரசிகர்களுக்கு அதிகமாவே இருக்குது. ஏற்கனவே ராதிகாவோட குழந்தை கலைஞ்சு போனதுக்கு காரணம் ஈஸ்வரி தான் அப்படிங்கிற மாரி, கமலா கொடுத்த கம்ப்ளைண்ட்ல ஈஸ்வரி நிரபராதி அப்படிங்கிற மாரியா, மயு சொன்ன வாக்குமூலத்தினால ஈஸ்வரி இப்போ விடுதலையாயிருக்கிறாங்க. இதை தொடர்ந்து கோபி பாக்யாவோட வீட்டுக்கு போயிட்டு ஈஸ்வரி கிட்ட மன்னிப்பு கேட்க, ஈஸ்வரி இனி என்னோட மகனே அவன் கிடையாது, என்னை நம்பாம நான் அவ்வளோ கெஞ்சி என்னை நடுத்தருவில் விரட்டி விட்டுட்டான். நீ என்ன அம்மான்னு சொல்லாத, நான் செத்தா கூட என்னோட முகத்தை கூட நீ பார்க்கக்கூடாது, என்னோட ஒரே மகள் அது பாக்கியா மட்டும்தான். அவள் ஒரு மோசமானவனை கல்யாணம் பண்ணி இப்போது அவன் அவளை விட்டுட்டு போயிட்டான். இப்போது என்னோட மகளோட நான் இருக்கேன், என்னோட மகள் மட்டும்தான் எனக்கு எனக்கு எல்லாமே மட்டும் எனக்கு போதும். இந்த மாதிரி கோபியை அவமானப்படுத்தி விரட்டி விட்டுருக்குறாங்க. இதனால கோபி ராதிகாவோட வீட்டுக்கு வந்து என்ன செய்வார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் இருந்த நிலையில கோபி ராதிகாவோட வீட்டுக்கு வந்தது சோஃபாவில் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்து ரசிகர்களே ஃபீல் பண்ணாங்களோ இல்லையோ, கமலா என்னடா இவர் இப்படி மாறிட்டாரு அப்படிங்கிற மாதிரியா அதிசயப்படுறாங்க. இது வரைக்கும் வில்லன் போல மிரட்டிக்கிட்டே காமெடி பண்ணிக்கிட்டு இருந்த கோபி அழுதுகிட்டு இருக்கிறத பார்க்கும்போது பலருக்குமே ஐயோ பாவம் அப்படிங்கிற மாதிரியா தான் கண்டிப்பாக சொல்ல வச்சுருக்கோம். ஆனால் இனி தன் மேலே இருக்கிற அந்த தப்பை மறந்து வழக்கம் போலவே பாக்கியா தான் இத்தனைக்குமே காரணம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போகிறாரா, அப்படி இல்லைன்னா தன்னோட தப்பை உணர்ந்து திருந்தி நடக்க போகிறாரா அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இப்படியான நிலையில தான் இனி வர்ற எபிசோடனுடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் ராதிகாவும் மயுவும் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த பக்கமாக வந்த பாக்கியா மயுக்கிட்ட ரொம்ப நன்றி அப்படிங்கிற மாதிரியா சொல்ல போக ராதிகா தடுத்து நிறுத்துறாங்க. அப்போது ராதிகா கிட்ட பாக்கியா மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கு ராதிகா, என்ன கேட்காம எப்படி என் பொண்ணை கூட்டிகிட்டு போவீங்க, போலீஸ் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரிலாம் அவள் தெரிஞ்சிக்கிற வயசா அவளுக்கு, இந்த மாதிரி ராதிகா சொல்ல, அதுக்கு பாக்கியா அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கருத்தை சொல்ல வரவும், நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ராதிகா கோவப்பட, இதே மாதிரி வேற ஒரு சுச்சுவேஷன் வருது, உங்கள் பொண்ணு இனியாவை நான் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போனால் உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு பாக்கியா, இதை நானுமே நிறைய டைம் யோசித்தேன், ஆனால் வேறு வழியே இல்லாமல் தான் நான் மயுவை கூட்டிகிட்டு வந்தேன் இந்த மாதிரி சொல்ல, ராதிகா நீங்கள் பண்ணது ரொம்ப தப்பான விஷயம் பாக்கியா, எப்போதுமே நிலமை ஒரே மாதிரி இருக்காது, அப்போ நான் பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி மயுவை கோவமாக கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி ராதிகா பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அவ்வளோ பெரிய பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஈஸ்வரிக்கு தண்டனை கிடைக்க போகிற ஒரு நிலைமைக்கு போயிட்டு மயுவோட சாட்சி மூலியமாக தான் வெளியே வந்திருக்கிறாங்க. பட் இப்போது அவங்க கொடுத்த அந்த ஃபேக் கம்ப்ளைண்ட் எல்லாமே அவங்களுக்கு பெருசாக தெரியல. மயுவை கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த அந்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இப்போ அவங்களுக்கு பயங்கர பெருசாக தெரிஞ்சு இப்போ மறுபடியுமே பார்த்திங்கன்னா பாக்கியா மேலே அவங்க கோவத்தில் தான் இருக்கிறாங்க. ஸோ எனவே குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.